அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான பதிவை பார்க்க போகிறோம். சனிப்பெயர்ச்சி பலன். திருக்கணிதப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனிப்பெயர்ச்சி நடக்க உள்ளது. இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சனினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குது. ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு கெட்ட வழக்கத்தை நம்ம விரலை வச்சே நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்முடைய செயல்பாடுகளை மூலமாகவே சில சங்கடங்களை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடியவர். அப்போ நமக்கு சில சோதனைகள் இருக்கத்தான் செய்யும். சனி பகவான் பெயர்ச்சி ஆகின்ற அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சோதனைகள் இருக்கும். நாம் பொதுவாக சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தால் சனியோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்காது. சனி பகவான் பொதுவாக நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அவருடைய வெல்விஷர் உறவினர் அவர் ஆஸ்பத்திரியில் கொண்டு அட்மிட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சிகிச்சை முடிஞ்சு வீட்டுக்கு வராருன்னா என்னை கொண்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. நம்ம நம்மளோட உடல் நலம் நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிகிச்சைக்காக நம்மளை ஆஸ்பத்திரியில் கொண்டு சேர்த்தது தான் உண்மை. அது மாதிரி தான் சனி பகவான் நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு நமக்கு சில சோதனைகள், சில போதனைகள், சில வேதனைகள் தரக்கூடியவர் தான். அப்போது நம்ம சனி பகவான் நமக்கு கெடுதல் பண்ணிட்டார்னு சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் லாஜிக்காக சரிப்பட்டு வராது. ஆகவே சனி பகவான் நம்மை நல்வழிப்படுத்துவதற்கு நீதி தேவன் போல சில முயற்சிகளை மேற்கொள்வார். அதுதான் நம்ம இந்த சனியோட சஞ்சாரம் சொல்லுகின்ற பலன். இந்த நேரத்தில் சில ராசிகளுக்கு சனி பகவானோட சஞ்சாரமானது கொஞ்சம் வேகமான முயற்சியாக இருக்கும். நம்ம சொன்னப்போ உடனே கேட்கலைன்னா நமக்கு கொஞ்சம் அதிரடியான முயற்சிகளை சனி பகவான் மேற்கொள்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ சனி பகவான் 29 மார்ச் 2025 அன்று அதிகாலை இரவு மணி 9:43 கும்பராசியில் பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். அப்போது மீன ராசியை பொறுத்தவரை இது ஜென்ம சனியாக மாறுகிறது. கும்ப ராசியை பொறுத்தவரை பாத சனியாக மாறும். மேஷ ராசிக்கு விரய சனி. இது மூன்றும் 7.5 சனி பிடியில் இருக்கின்ற 3 ராசிகள். 3க்கு 7.5ன்னு சொல்லலாம். இதை தவிர தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக, அதாவது அஷ்டம சனியில் பாதி. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகவும் கன்னி ராசிக்கு கண்ட சனியாகவும் இருந்து பலாபலன்களை தர இருக்கிறார். இப்போது அந்த விரய சனி, பாத சனி, ஜென்ம சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி, கண்ட சனி, இதுக்கெல்லாம் கொஞ்சம் சோதனைகள் அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு சாதாரண ஜுரமாக இருந்தால் நம்ம சின்ன மருந்து வீட்லேயே நம்ம போட்டுக்கிறோம். ஆனால் அதுவே நமக்கு தொடர்ந்து ஜுரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் சிகிச்சை எடுத்துக்கிறோம், அங்கே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம். அங்கே வேறு மாதிரியான சிகிச்சை முறைகள், கொஞ்சம் கடுமையான சிகிச்சை முறைகள் இருக்கும். அது மாதிரி தான் இந்த மாதிரி அந்த கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான சிகிச்சை அப்படின்னு தான் சொல்லணும். பகவானை பொறுத்தவரை இந்த முக்கியமான ராசிகளில் கொஞ்சம் சோதனைகளை அதிகமாக செய்து நமக்கு நல்வழிப்படுத்துகின்ற ஒரு முயற்சியில் இருப்பார்.
அதே நேரம் நமக்கு இந்த மகர ராசியை பொறுத்தவரை 7 சனி முடிய போகிறது. அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இதுவரைக்கும் 2வது வீட்டில் கடைசி 7 சனி 2.5 வருடங்கள் இருந்து வந்த மகர ராசி அன்பர்கள் இப்போ 3வது வீட்டுக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு போகும்போது மகரத்திலேருந்து அது 3வது வீடாக அமையும். பொதுவாக அந்த 3வது வீடு, 6வது வீடு, 10வது வீடு, 11வது வீடு ஆகிய இடங்கள் சனி பகவானுக்கு மிக மிக சிறப்பான இடங்கள். அந்த இடத்துல நல்ல பலன்களை சனி பகவான் தரக்கூடியவராக இருப்பார். பொதுவாக நம்ம அஷ்டம சனின்னு பார்த்தோம், அர்த்தாஷ்டம சனி பார்த்தோம், ஜென்ம சனி, 7 சனி, கண்ட சனி, இந்த மாதிரியான சனி பகவானுடைய சோதனை காலகட்டத்தில் யாருக்கெல்லாம் சனி திசை சனி புக்தி நடக்கிறதோ அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் இருக்காங்க, நமக்கு ஏதாவது உதவிகள் செய்கிறதுக்கு சில பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போதோ அல்ல வெளியில் எங்கேயாவது போகும்போது நமக்கு ஏதாவது உடல் சார்ந்த பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு உதவி செய்யறதுக்கு கூட ஆள் இல்லை. தெரியாதவங்க சில பேர் செய்யலாம், ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க செய்கிற மாதிரி நம்பி நம்ம போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி தான் யாருக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய சோதனை கட்டத்தில் இருக்காங்களோ, அந்த ராசியில் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு சனி திசையோ சனி புக்தியோ வந்தால் அவங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வேலை பண்ணாது. அவங்க போன ஜென்மத்தில் பண்ண நன்மைகள் கை கொடுக்காது. அவங்கள தூக்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அவங்க சோதனைகளை கொஞ்சம் கடுமையாக சந்திக்க வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அதே நேரத்தில் சனி பகவானுடைய பார்வையானது 3, 7, 10 ஆகிய ராசிகளில் போயும். அப்போ மீன ராசியிலேருந்து சனி பகவானுடைய பார்வையானது ரிஷப ராசியிலும், கன்னி ராசியிலும், அதே மாதிரி தனுசு ராசியிலும் போயும். அப்போது இந்த 3 ராசிகளில் சனி பகவானுடைய பார்வை விழும்போது சனியோட பார்வை எந்த ராசியில் வருதோ அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் பாழகும். அந்த வீட்டுக்குரிய காரகத்துவம் சற்று பாழடையக்கூடிய தன்மை இருக்கும். குரு பார்வை கோடி நன்மை தரும், ஆனால் சனி பார்வை அந்த அளவுக்கு நன்மைகளை தராது. அது சோதிக்கின்ற காலமாக இருக்கும். ஏற்கனவே தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. அப்போது இந்த 2 ராசிகளும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும். இந்த 2 ராசிகளுக்குரிய ஜாதகர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சனி பகவானோட பரிகாரம் விநாயகரை வழிபடுறது, அதே மாதிரி ஆஞ்சநேயரை வழிபடுறது போன்ற விஷயங்கள் இருந்தாலும் நம்ம தப்பு செய்யாமல் இருந்தால் சனி பகவான் நம்மளை எதுவுமே பண்ணாது. நம்ம தவறு செய்யாமல் யாருக்கும் கெடுதி நினைக்காமல் இருந்தோம் என்றால் சனி பகவானுடைய சோதனை எந்த விதத்திலும் நம்மை பாதிக்காது. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து இந்த வருடம் சனி பயிற்சி பலன்களை பார்க்குறப்போ சனி பயிற்சி பலனானது பொதுவாக 2.5 வருஷங்கள் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்யும். மொத்தம் 30 வருஷம் சனி பகவான் 12 ராசியும் சஞ்சாரம் செய்வதற்கு ஆகும். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் சஞ்சாரம் செய்ய 30 வருடம் ஆகும். அதனால்தான் 30 வருடம் வாழ்ந்தாரும் இல்லை, 30 வருடம் தாழ்ந்தாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த சனி பகவான் 30 வருடங்கள் சஞ்சாரம் செய்வது தான் வாழ்க்கையின் சுழற்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி அந்த 2.5 வருடங்கள் சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற போது அது அந்தந்த ராசிக்குரிய பலன்களை தரும். இந்த வருடம் பொதுவாக 2 வருடம் 2 மாதம் மட்டுமே மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதுலேயும் அதிசாரம் இருக்குது, வக்கரம் இருக்குது. இந்த சனிப்பயிற்சியானது ஜூன் மாதம் 2027 வரை நடைபெற இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தொடர்ந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி எல்லாமே இந்த வருடம் மே மாதம் காலவாக்கில் வர்றதுனால
பிரத்யேகமாக சனி பயிற்சியை மாத்திரம் இப்போ பார்ப்போம். ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாமா? அன்பிற்கினிய தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் சனி பயிற்சி தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இதைத்தான் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா அஷ்டம சனியில் பாதி பலனை கொடுக்கக்கூடியது அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனி மிகப்பெரிய நல்ல பலன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் அந்த சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறார். சனி பார்க்கின்ற இடம் பாழ், சனி சஞ்சாரம் செய்கின்ற இடமும் அதே நேரத்தில் ஸ்தான பலம் பெறும். 2 விஷயத்தில் நம்ம தனுசு ராசிக்கு இப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அர்த்தாஷ்டம சனி ஒன்று, சனியோட 10வது பார்வை தனுசு ராசியிலே வேறு. இது 2ம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். பொதுவாக 4வது வீடு அப்படிங்கிறது வீடு, சொத்து, சுகம், தாயார், அதே மாதிரி வாகனம், வண்டி, சுகம் போன்ற விஷயங்களை சொல்லக்கூடியது. குறிப்பாக மாணவர்களுக்கு கல்லூரி வாழ்க்கை வரை 4வது வீடு பலமாக இருக்கணும். 2வது வீடு அடிப்படை கல்வினாலும் 4வது வீடு நல்லா இருந்தால் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு நல்ல படிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும். அல்லது நம்ம சிரமப்படாமல் படிக்கின்ற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் சனீஸ்வர பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால அந்த மாணவர்களுக்கு ஓரளவுக்கு சிரமப்படுகின்ற சூழ்நிலை இருக்கும். அதாவது மாணவர்கள் இப்போ அவர்களை ஒழுங்குபடுத்துகின்ற வகையிலே தொந்தரவை சனி பகவான் கொடுப்பார். நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறோம், எக்ஸாமுக்கு படிக்கிறோம், ஏதோ கிரிக்கெட்டு நம்ம பாட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டோன்னு காட்டுற அந்த மாணவர்களுக்கு சோதனைகளை அதிகமாக தருவார். எக்ஸாம் டயத்தில் அவங்களால எக்ஸாம் எழுத முடியாத ஒரு சூழ்நிலை, உடல்நிலை பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை. அப்போது தினசரி நம்ம ஒழுக்கமாக படிச்சுட்டு வந்தால் அந்த சனியினால் ஏற்படுகின்ற சோதனைகள் குறையும். ஆகவே மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் குறிப்பாக கல்லூரி வாழ்க்கைக்கு போகிற அல்லது +1 10th போன்ற படிப்பு படிக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த சில பிரச்சனைகள் வரலாம். அல்லது அவங்களுக்கு மருத்துவ செலவுக்காக பணம் செலவழிக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அல்லது நம்ம ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்கும் அலைகிறதுனால ஜாதகருடைய அலைச்சல் சுகஸ்தானத்தை பாதிக்கலாம். மனசு கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டம். குறிப்பாக இந்த நேரத்தில் ஜாதகர் வண்டி ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக வாகனங்களை ஓட்டும் போதோ அல்லது நம்ம நடந்தே போகிறோம்னாலும் தெருவில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஏன்னா நம்ம நேர்மையாக நியாயமாக கரெக்டாக போனாலும் நம்முடைய நேரம் சரியில்லாத காரணத்தினால் ஏதாவது விபத்துக்கள் மூலமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது செலவுகள் வருகின்ற வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நம்ம வீடு வாங்குகிறோம், நிலம் வாங்குகிறோம், கொஞ்சம் நம்ம பத்திரங்களை கவனமாக பார்க்கணும். பத்திரங்கள் ஏதாவது வில்லங்க இருக்கா, அல்லது அந்த வீடு சம்பந்தப்பட்ட வாஸ்து ஏதாவது சரியாக இருக்கா, அந்த வீடு எல்லா வகையிலுமே நமக்கு சரிப்பட்டு வருமா போன்ற விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ந்து கொஞ்சம் நிதானமாக விஷயங்களை நம்ம புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். சும்மா பணம் இருக்குது எடுத்தோம் கவுத்தோம் அல்லது சீப்பாக வந்ததுன்னு நம்ம ரொம்ப வேகமாக வாங்கக்கூடாது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஜாதகர் எந்த வகையிலையுமே ரெண்டாவதாக வர்ற வாகனம், அதாவது முதல் ஓனர்னு சொல்லுவோம், 2வது ஓனராக வருகின்ற வாகனத்தை வாங்கும்போது மிகுந்த கவனம் தேவை.
அந்த வாகனம் ஏற்கனவே ஏதாவது விபத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது ஆரோக்கியம் சம்பந்தமான சில குளறுபடிகள் வரலாம். இருதயம், நுரையீரல், மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தோள்பட்டை சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில பேர் இருப்பிடம், அவங்க வசிக்கிற இடத்துலேருந்து மாறுபட்டு வேறு ஒரு இடத்துக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். பொதுவாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு நம்ம சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். காரணம் அவங்களுக்கு 10வது பார்வையாக சனி பகவான் பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் அர்த்தாஷ்டம சனியும் நடக்கிறது. 2 விஷயங்கள். அப்போது அவங்க செயல்பாடு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நல்ல வேளை அவங்களுக்கு குரு 7வது வீட்டில் வர்றதுனால பெரிய பண கஷ்டமெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. உடல் ரீதியான பிரச்சனைகள், அவசரப்பட்டு எடுக்கிற முடிவுகள் பிரச்சனையாக மாறுகின்ற ஒரு தன்மை, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நம்ம முடிவெடுத்த பிறகு யோசிக்கிறத விட நம்ம முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கிறது சிறப்பாக இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் 2 ப்ராப்ளம் இருக்கிறதுனால நம்ம கவனமாக இருந்தால் நம்முடைய பிரச்சனைகளோட அளவை குறைக்கலாம். அவ்வளோதான். பிரச்சனைகளே இல்லாமல் எல்லாத்துலேயும் நம்ம வெளியில் வந்துட முடியும்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா சனி பகவான் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு குணத்துக்காகத்தான் நம்மளை மாற்றுறதுக்கான முயற்சிகளில் தான் இந்த மாதிரி அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி எல்லாம் வருது. அப்போ என்ன குணம் நம்மக்கிட்ட அந்த மாதிரி இருக்குது? நம்ம பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் மற்றவங்களை எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க, அல்லது அவங்க வார்த்தைகளை கொட்டும்போது அது மற்றவங்களோட மனசை பாதிக்கிற மாதிரி இருக்கும். அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் நல்ல 4 பேருக்கு தாராளமாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாயிலேருந்து வருகின்ற வார்த்தைகள் சில சமயங்களில் மற்றவங்க மனசை புண்படுத்தும். ஆகவே வாக்குஸ்தானம் அவங்க மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் அவர்களை பொறுத்தவரை 2 மற்றும் 3வது வீட்டுக்கு ஆதிபத்தியம் பெறுகிறார். 2 மற்றும் 3னா 2 வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம். நம்ம யாருக்கிட்டையாவது பணம் கொடுத்துருக்கோம் அல்லது யாருக்காவது பண தேவைக்காக கடன் கொடுக்குறோன்னா கவனமாக இருக்கணும். அந்த பணம் திரும்பி வருமா, தேவைப்பட்ட போது நமக்கு திரும்ப கிடைக்குமா போன்ற விஷயங்களை மனசுக்குள்ளே போட்டு பார்த்துக்கணும். அதே மாதிரி குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சச்சரவுகள், மன கஷ்டங்கள், கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனீஸ்வர பகவானுடைய பார்வையானது 1, 6, 10 ஆகிய இடங்களில் வருது. 1 அப்படிங்கிறது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசிலேயே அந்த சனியோட பார்வை விழுறதுனால உடல் ரீதியான பிரச்சனைகள், ஏதாவது கால்வலி, கைவலி, மூட்டு வலி போன்றவைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக கண்ணு சம்பந்தமான பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி 6வது வீடு ருணருத்ர ரோகஸ்தானம்னு சொல்லலாம். நம்முடைய பகை, கடனை பற்றி சொல்லுகின்ற இடம், நோயை பற்றி சொல்லுகின்ற இடம். இதெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள். தேவையில்லாமல் கடன் வாங்கிறது அல்லது கடன் விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக நமக்கு பணம் கொடுக்காமல் இருந்தால் அது வேறு விதமான பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நோய், கடன் எல்லாமே பார்த்திங்கன்னா கடைசியில் பகையில் போய் முடியும். நம்முடைய மனசு சரியில்லாமல் நோய், உடல் ரீதியாக பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம மற்றவங்களை ஏதாவது எடுத்தெறிஞ்சு பேசுகிறது அல்லது கடன் வாங்கிட்டு இப்போ தர முடியாதுன்னு சொல்கிறது போன்ற விஷயங்கள் பகைகளை உருவாக்கலாம். அது வம்பு வழக்கு போன்ற ஒவ்வொன்றா ஒவ்வொரு செயின் மாதிரி, சங்கிலி தொடர் மாதிரி ஒன்றொன்றா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். நம்ம இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் பொறுமையாக 4 வார்த்தை பேசினாலும் மற்றவங்களை மதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை அந்த நேரத்துக்கு வார்த்தைகளை கொட்டிட்டு அதுக்கப்புறம் மனசில் வருத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் வருத்தப்பட்டு நீங்கள் தனியாக மன்னிப்பு கேட்டால் கூட அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அது ஒரு பெரிய மாற்றத்தையும் தராது. குறிப்பாக நம்ம வார்த்தைகளை பேசுவதற்கு முன்னால் 1 தடவைக்கு 2 தடவை யோசிக்கணும். அதுதான் கண்டிப்பாக தனுசு ராசி பொறுத்தவரை இந்த அர்த்தாஷ்டம சனியில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்திங்கன்னா சனீஸ்வரனோட பார்வை 10வது வீட்டில் வருது.
10 அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம். வேலை பார்க்குறவங்க அல்லது தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மனசு ரீதியாக ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையில் ஒரு அழுத்தம் இருக்கும். அது லாபமாக கூட இருக்கலாம், இல்லை நமக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரலாம், இல்லை வேலையில் அதிகப்படியான வேலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது ஊழியர்கள் மூலமாக நமக்கு கடுமையான ஒத்துழைப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஊழியர்கள் பிரச்சனை, கூட்டாளிகள் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வேலை சார்ந்த மன அழுத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால் கவனமாக இருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்த்தாஷ்டம சனி மற்றும் சனியோட பார்வை இருக்கிறதுனால நம்முடைய செயல்பாடு, எண்ணம் போன்றவைகள் சுத்தமாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். மற்றவர்களை மதிக்கின்ற வகையில் இருந்ததுன்னா பெரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே நேரத்தில் தசாபுக்தி அவர்களுடைய மற்ற கிரகங்களின் அமைப்புகள் இந்த பாதிப்புகளை வெகுவாக குறைத்து வரும். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைனாலும் குரு 7வது வீட்டிலேருந்து நேர தனுசு லக்னத்தை பார்க்குறார். லக்னாதிபதியோட பார்வை இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்கள் எப்போவுமே தைரியசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் கவனமாக இருக்கிறது, கஷ்டப்படாமல் தப்பிக்கலாம். அதுக்காக தான். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.